வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ 3 டேஸ்லேயே டெஸ்ட் மேட்ச் முடிச்சிட்டாங்க. இது எக்ஸ்பெக்டட் தான். அதாவது வெஸ்ட் இண்டீஸ் விளாட்ன விதம் நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இல்லை. அண்ட் இன்னுமே ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது வெஸ்ட் இண்டீஸோட கிரிக்கெட்டை பார்க்கும்போது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியா உரிச்சிட்டாங்க அவங்கள, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு ரவிச்சந்திரன் அஸ்வின். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 5 விக்கெட் ஹால், செகண்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட் ஹால். ஸோ ஓவரால் 12 விக்கெட்ஸ் இந்த டெஸ்ட் மேட்ச் எடுத்திருக்காரு. இன்னும் ஜஸ்ட் 14 விக்கெட்ஸ் தான் அவருக்கு இருக்கு 500 விக்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா வெரி குட் கேம் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ். குட் ஃபாயில் ஃபார் ரவிச்சந்திரன் அஸ்வின். அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல் 37 அடிச்சாரு. அண்ட் ஆப்வியஸ்லி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட 171 டெபியூ மேட்ச்லேயே வந்து 100 அடிச்சிருக்காரு. அண்ட் சச் அ சூப்பர் இன்னிங்ஸ். அதாவது கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி விளையாடினாரு. இட்ஸ் நாட் ஈஸி விக்கெட் டு பேட் ஆன். அண்ட் எஸ், ரோஹித் சர்மா த கேப்டன் இன்னிங்ஸ் இஸ் பேக் ஃபைனலி. அவரோட 10th 100 அடிச்சிருக்காரு. அண்ட் விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸை கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி விளையாடினார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் 100 அடிக்க முடியல. பட் ஸ்டில் அந்த 76 ரன்ஸ் அவரோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ண போகுது செகண்ட் டெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி. அண்ட் முகமது சிராஜ் ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் ஒரு இன்னிங்ஸில் எடுத்தாலும் ரொம்ப எஃபெக்டிவாக போலிங் போட்டார். ஸோ மெனி பாசிட்டிவ்ஸ் ஃபார் இந்தியா. பட் when கம்பேர் டு வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டிசப்பாயிண்டிங் தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அத்னீஸ் அப்படின்னு ஒரு பிளேயர் டெபியூட் பண்ணியிருக்காரு. அவர் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது அவரோட கேம். பேட்டிங்லாம் இருந்தாலும் சரி, நல்லா ஸ்பின்னும் நல்லா போடுறாரு, ஆஃப் ஸ்பின்னும். ஸோ வந்து இட்ஸ் குட் ஆல்ரவுண்ட் பேக்கேஜ். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக எதுவுமே இல்லை வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்தியா ஃபைனலி வின் பண்ணிட்டாங்க. ஸோ நான் நினச்சேன் அட்லீஸ்ட் 4th டே இருக்கும்போது போவோம் அப்படின்ட்டு. பட் கரெக்டாக இது ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதாவது 43 ஓவர்ஸ் பேலன்ஸ் இருக்கும்போது டிக்ளேர் பண்ணிட்டாரு. அண்ட் முதல்ல நம்ம வந்து பாராட்ட வேண்டியது ரவிச்சந்திரன் அஸ்வினை தான். ஏன்னா WTC ஃபைனலில் வந்து அவரை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் இஸ் கிவிங் அ கம்பேக் டு தி இந்தியன் டீம். அண்ட் வந்து 12 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. அண்ட் இந்த கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சுட்டட், எஸ்பெஷலி வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னர்ஸ்க்கோ இல்லை வெஸ்ட் இண்டீஸ் போலர்ஸ்க்கோ எனக்கு தெரியல. ஆனால் ஜடேஜாவுக்கும் அஸ்வினுக்கும் டெய்லர் மேடாக இருந்தது இந்த விக்கெட்டு. ஸோ அவங்களுக்கு ஆப் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஓரளவுக்கு பிச்சில் வந்து ஒரு பவுன்ஸு ஸ்பின்னு அந்த அளவுக்கு ரஃபாக வச்சிருக்க வேணாம் கண்டிஷன்ஸை. கொஞ்சமாவது கிராஸ் வச்சிருந்திருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலே தெரிஞ்சிருச்சு இது வந்து பயங்கரமாக ஸ்பின்னாக போகன்னு தெரிஞ்சு. அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ஜடேஜாவோட குவாலிட்டி நம்மளுக்கு நல்லா தெரியும். பெரிய பெரிய டீமே வந்து திணறும் போது வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பாக திணறுவாங்கன்னு தெரியும். ஸோ அதுதான் நடந்துச்சு. ஸோ பட் அஸ்வினோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து ரொம்ப கீனாக அசஸ் பண்ணி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி நம்ம வாயில சொல்றது அஸ்வின் சூப்பராக விளாட்னாருன்னு. ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ட்ராப் ஆகிட்டு திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கணுன்ற அந்த மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப குரூஷுவல். அண்ட் அஸ்வினை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவரோட மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. அவர் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் WTC ஃபைனல் விளையாடுறதுக்கு பக்காவாக ப்ரிப்பேர்டாக இருந்தேன். விளையாடிந்தேன்னா சுச்சுவேஷன் வேறு மாதிரி ஆயிருக்கும். கண்டிப்பாக இந்தியா வின் பண்ண சான்சஸ் நிறைய இருந்திருக்கு நான் விளையாடினாலே அப்படின்னு பாசிட்டிவாக பேசினாரு. நான் ட்ராப் ஆகும் சான்சஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன்னு சொன்னார். ஸோ அஸ்வினை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். ஹி ஹேஸ் அ வெரி கிளியர் மைண்ட் செட், வெரி ஓப்பன் ஹார்ட்டட் பர்சன். அண்ட் திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேக்கோ எதுவுமே இல்லை. அவரோட 100% கொடுத்தாரு. அண்ட் அஸ்வின் வாஸ் டூ குட் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கண்டிப்பாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சு, அதுவும் இட்ஸ் அ ஹியூஜ் ஸ்கோர், நாட் அ நார்மல் செஞ்சுரி, இட்ஸ் மேமத் ஸ்கோர் 171. எஸ், ஹி வில் பி டிசப்பாயிண்டட், கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருப்பார். இன்னைக்கு அவர் டபுள் செஞ்சுரி அடிப்பார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் அன்றைக்கி மேட்ச்சில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆயிட்டாரு. நெவர்தெல்லஸ் இந்த கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுறது ரொம்ப கஷ்டங்க. மேபி வெஸ்ட் இண்டீஸோட பாலிங் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் இந்த கண்டிஷன்ஸ் விளாடுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் சூப்பராக விளையாடி 171 அடிச்சார். இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் போகும்போது ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். அண்ட் ரோஹித் சர்மாவும் ஒரு முக்கியமான பார்ட்டுங்க ஆக்சுவலாக ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸ்க்கு. ஏன்னா ஒரு கேப்டன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அட்வைஸ்ன்றது ரொம்ப குரூஷியல். அதுதான் ஜெய்ஸ்வாலும் சொன்னார். ஸோ அந்த 100 அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் பொறுமையாக தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் மேட்ச், கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனும் ரோஹித்தும் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டாரு. இந்த 100 நீ அடிச்சே ஆகணும். இந்த மாதிரி மேட்ச்சுக்கு முன்னாடியே என்னை பற்றி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக என்கிட்டயே சொன்னார். ஸோ அதெல்லாம் எல்லாமே நான் எடுத்துகிட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஹியூஜ் சல்யூட் டு ஜெய்ஸ்வால். ஸோ அடுத்தது நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவோட 103 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நிறைய பேர் சொல்லலாம், என்னங்க வெஸ்ட் இண்டீஸோட வந்தா ரோஹித் நல்லா அடிப்பாரு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட முடியாது. இன்கேஸ் அடிக்கலன்னா நம்ம என்ன சொல்ல போறோம், இந்த டீமோடையும் நீ அடிக்கலையாப்பா அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஸோ கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த 103 கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப குரூஷியல், நாட் ஒன்லி ஃபார் ரோஹித் சர்மா ஆஸ்
டீம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஹையாக இருக்க போது அஸ் அ கேப்டனாக ரன்ஸ் நம்ம பின்னாடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அவரோட 10th டெஸ்ட் 100 அண்ட் நிஜமாவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரோஹித் 100 அடிக்கும் போது. மேபி அவர் இன்னும் ஸ்டே பண்ணியிருந்தா இன்னும் பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்கலாம். பட் ஸ்டில் திருப்பி நான் சொல்கிறேன், அந்த பிச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி, அதாவது ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித்லாம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 220க்கு மேலே அடிச்சோன்னே இது ஃபிளாட் பிச்சுப்பான்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. இட் வாஸ் வெரி வெரி ஸ்லக்கிஷ் பிச்சு. ஏன்னா லைவ்ல ஃபுல்லாக நான் பார்த்தேன், எனக்கு தெரியும் எவ்வளோ டஃப்பாக இருந்தது கண்டிஷன்ஸ்னு. மேபி வெஸ்ட் இண்டீஸ் போலிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டினரியாக இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பிளேயர்ஸ் வந்து பக்காவாக அடாப்ட் பண்ணிட்டாங்க, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ அதனால ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும் ரோஹித் சர்மாக்கு. நெக்ஸ்ட் நம்ம பாராட்ட வேண்டிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஜடேஜா பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா அவரோட போலிங் உங்களுக்கு நல்லா தெரியும். மேபி ஒரு அஸ்வின் மாதிரி வந்து 5 விக்கெட்ஸ் 7 விக்கெட்ஸ் ஹாலாக எடுக்காம 3 விக்கெட்ஸோ இல்லை 2 விக்கெட்ஸோ எடுக்கலாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அஸ்வின் அங்கே வந்து விக்கெட் எடுக்கணும்னு தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கும்போது அதர் எண்டில் வந்து ஜடேஜா வந்து அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது மெயின்டைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விக்கெட்ஸும் வரும். அட் சேம் டைம் அதர் சைடில் வந்து அஸ்வின் அட்டாக் பண்ணலாம் போது வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் விட்டுருவாங்க. ஸோ இதுதான் எப்பவுமே ஒரு டெம்ப்ளேட்டாக இருந்திருக்கு இந்தியாவுக்கு. ஸோ அஸ்வினுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் போலராக ஜடேஜா என்றைக்குமே இருந்திருக்காரு. சில டைமில் ஜடேஜா அதிகமாக விக்கெட்ஸ் எடுக்கலாம், அஸ்வின் வந்து கம்மியாக எடுக்கலாம். ஸோ இந்த காம்பினேஷன் இப்படிதான் மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கும். நம்மளை பொறுத்தவரைக்கும் 2 பேரில் யாராவது விக்கெட்ஸ் எடுத்தாலும் அதுதான் மேட்டர். ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச்ல மொத்தமாக ஒரு 3+2 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் மோர் ஓவர் அவரோட பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. 37 நாட் அவுட். இந்த பிச் கண்டிஷன்ஸ்க்கு அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக விளாட்னாரு. அண்ட் 4 விக்கெட்ஸ் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து விவிஎஸ் லக்ஷ்மன் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன்ஸ் தான் வந்து இறங்குவாங்க ஆக்சுவலாக ஒரு பார்ட் ஆஃப் டைமில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவை ஏர்லியராகவே இறக்குறாங்க. அதாவது விக்கெட் கீப்பருக்கு முன்னாடியே பேட்டிங்கில் இறக்குறாங்க. ஏன்னா ஜடேஜா கிட்ட ஒரு நல்ல டெக்னிக் இருக்குது. ஸோ நிஜமாவே ரொம்ப மாதிரி பாசிட்டிவாக இருந்தது ஜடேஜாவோட பேட்டிங் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் கண்டிப்பாக நம்ம வந்து விராட் கோலி பற்றி தான் சொல்லி ஆகணும். எஸ், அவர் வந்து 100 மிஸ் பண்ணிட்டாரு. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அந்த பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளோ சொல்ல முடியும். பட் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அதாவது லஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓவர் நைட் ஸ்கோர் வந்து 38 நாட் அவுட்ல இருந்தார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செஷன் வந்து சூப்பராக விளாட்னாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு அந்த 72 ரன்ஸ்க்கு. ஒன்ஸ் லஞ்ச் முடிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிட்டார். அது எனி டைம் அவுட் ஆகிற மாதிரி இருந்தார் அவர் பார்க்கும்போது. அதாவது கவர்ஸ்ல ஒரு கேட்ச் கொடுத்தாரு, ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் காட் பிஹைண்ட் ஒரு எட்ஜ் வந்துச்சு, ஈஸி கேட்ச், கீப்பர் விட்டாரு. அதுக்கப்புறம் உடனே அவுட் ஆயிட்டாரு. அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கான்வெல். ஸோ அதனால ஃபிளிக்கார்ட போய் ஷார்ட் ஃபைன் லைக் கிட்ட அவுட் ஆயிட்டாரு. பட் நெவர்தெல்லஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. மேபி 100 அடிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் அந்த 76ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரூஷுவல். ஏன்னா நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் போகும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக ஒரு 100 அடிச்சே ஆகணுன்ற ஒரு முடிவில் தான் கண்டிப்பாக இருப்பார். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோலியோட 76 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஹவு ரோஹித் சர்மாவை சொன்னோமோ அதே மாதிரி. ஸோ இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம நல்லா விளாசிட்டோம். அதனால வந்து பக்காவாக சொல்லிட்டோம். பட் வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பாசிட்டிவ்னு பார்த்தா அந்த அத்னிஸ் அந்த பிளேயரை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ அவர் டெபியூ பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவ் பிளேயராக தெரியாது. 48 ரன்ஸ் என்னோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடிச்சாரு. அண்ட் 27 28 என்னோ செகண்ட் இன்னிங்ஸில் அடிச்சார். அதாவது அவர் ஒருத்தர் தான் வந்து கான்ஃபிடென்ட்டாக அஸ்வினி ஜடேஜா விளாட்ற மாதிரி தெரிஞ்சுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸே சூப்பராக விளாட்னாரு. ஐ திங்க் இஸ் அ கிரேட் ஃபியூச்சர். அவரை தூக்கி 2020 விளையாட விட்டு அவரை கச்சா முச்சான்னு ஆக்கி அவர் வந்து அவரோட கெரியரை ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேலண்டாக கண்டிப்பாக வருவார். அண்ட் அத்னிஸ் தவிர வேற யார் பாசிட்டிவாக எடுத்துக்கிறது இந்த டெஸ்ட் மேட்ச் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே இல்லைங்க. எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இந்த கண்டிஷன்ஸில் நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு விளாடணும். யார் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னர்ஸ் ஆப்வியஸாக தெரிஞ்சுது. ஒன்ஸ் இந்தியா டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அஸ்வினி ஜடேஜாவும் இந்த பிச்சில் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா ஸ்பின் ஆகுது, பவுன்ஸ் ஆகுது. நார்மலாக இருந்தாலே வெஸ்ட் இண்டீஸ் சூட்டிடுவாங்க அவங்க 2 பேரும். ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சது எல்லா பேட்ஸ்மேனும் ஸ்ட்ரகிள் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் எதிர்பார்த்த பிளேயர்ஸ் யாரெல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் கிரெக் பிராத்வைட். ஏன்னா அவர் ஜெனரலாகவே ஒரு நிறைய பேஷன்ஸ் காம்பார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு லூஸ் ஷாட் ஆடி அவுட் ஆனாரு. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது எனி டைம் அவுட் ஆகிற மாதிரியே இருந்தார். ஒரு ஃபைட்டே கொடுக்கல. அதே மாதிரி டேக்னரின் சந்திரபால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அவரோட டெபியூட் மேட்ச்லாம் ஆனாரு. மேபி இஸ் டூ யங், நம்ம ஒரேடியாக அவரை ப்ரெஷர் போட முடியாது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டைம் விளாட்றாரு. இன்னும் போக போக நல்லா விளாட்லாம். ஏன்னா ஆனால் கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். பிகாஸ் அவர்கிட்ட அந்த ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் எந்த ஒரு பிளேயர் கிட்ட இருந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டா லேகியோன்ற மாதிரி பிளேயர்ஸ் தான். ஸோ லைக் மேபி ஜேசன் ஓடர் டூ லோவாக வராரு. என்ன அவர் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ஆர்டர் ஒரு ஸ்டெடியாக இருக்காரு. மேபி ஜேசன் ஓல்டர் நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடி இறக்கி விடலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக விளாட்றாரு. இந்தியன் பவுலர்ஸாக இருந்தாலும் இந்தியன் ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும். ஹைட்டாக இருக்காரு. அதனால நல்லா ரீச் யூஸ் பண்ணி நல்லா 6 4 அடிக்கிறாரு. ஸோ மேபி இதை வெஸ்ட் இண்டீஸ் ட்ரை பண்ணலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. இந்த இந்தியாவோட வந்து அவங்க கம்பீட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா லைக் பாசிட்டிவிட்டி வேற போலிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி வேரிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயிரை குத்து போட்டாருன்னு சொல்லணும். அவரோட பெஸ்ட் அவர் போட்டார் வேரிக்கன். ஏன்னா சுப்னம் கில் விக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டார். அண்ட் மேபி நம்ம சுப்னம் கில் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா அவர் ஸ்பின் கொஞ்சம் வாண்டடாக இருக்காரு. மேபி அவர் கொஞ்சம்
நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வச்சு நம்ம ஒரேடியாக ஜட்ஜும் பண்ணக்கூடாது. பட் வேரிக்கன் நல்லா போட்டார். கான்வெல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா ஹைட்டாக இருக்கிறாரு. அவர் ஹைட் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. மேபி அவர் கொஞ்சம் ஸ்பின் எடுத்துச்சுன்னா அவர் ஆடுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் இந்தியாவோட பேட்டிங் குவாலிட்டிக்கும் வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் குவாலிட்டிக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. போலிங் குவாலிட்டிலையும் இருக்குது ஆப்வியஸாக. பட் நான் சொல்கிறது மெயினாக இந்த பிச் கண்டிஷன்ஸ் எப்படி விளாட்றது பேட்டிங்ன்ற பொறுத்த வரைக்கும் நான் டிஃப்ரென்சியேஷன் சொன்னேன். போலிங் பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி எப்படி வெஸ்ட் இண்டீஸ் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ட்ரினிடாட் அண்ட் டொபேகோவில் நடக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் மேட்சை பற்றி நம்ம கன்க்ளூட் பண்ணணும்னா கம்ப்ளீட் டாமினேஷன் ஃப்ரம் இந்தியா அண்ட் லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ். மேபி அடுத்த டெஸ்ட் மேட்ச் போகும்போது இன்னும் கிரேட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ரிவ்யூ வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். Hi guys, welcome to my channel Cocktail Furious. So India have finally beaten West Indies in the first test at Dominica, and it was a convincing win. They won the game by by an innings of 141 runs and a fantastic effort from Ravichandran Ashwin, and he has got 5 wickets in the first innings and also 7 wickets in the second innings. Overall 12 wickets, a great performance. He is just 14 wickets away to get that 500 landmark, which could be a great achievement, to be very honest. He might get in the next test match also, the way the things are panning out. And apart from that, there is a lot of positive things for India, and for regarding West Indies, I don't think so there's much positive. So many things to discuss. Let's get into the video. So guys, so West Indies have won an important toss. They actually elected to bat first, but unfortunately they got out for 150. And it was a fantastic effort from Ravichandran and Ashwin, who took 5 wickets, and Jadeja also well supported him and getting 3 wickets. So one positive with West Indies was Athnis, the player who had a debut match, and he's the only player who looked confident in this test match. He seems to be a very good compact player, and also he bowls off spin. So West Indies have a great future. Hope they don't spoil him in putting in T20 leagues or something like that. And apart from that, we have to appreciate Ravichandran Ashwin once again, because it is not easy. He was dropped in World Test Championship final, right? So to get back into the squad and once again giving his 100%, it's not easy, and he has done it. Actually, he's that type of a character, right? He is ready for everything. So excellent performance from Ravichandran Ashwin, which was expected from him, and he has done it. And next, definitely we have to appreciate Yashasvi Jaiswal, his debut match, and scored a mammoth score of 171, which is going to boost his confidence to some level. And he also thanked everyone, his family and everything, also his captain Rohit Sharma, who was guiding him really well. That partnership was so crucial. And if playing a first test match, and the opposite captain is staying with you, it's always going to boost you. And exactly that is what has happened for Jaiswal, and we have to give huge credit to him. And he showed a lot of patience. We all know that Jaiswal is a type of a T20 player. He has a strike rate of 160 or 150 type of player, but he generally he's an attacking player. But in this test match, he clearly showed his versatility, to be very honest, because according to the conditions he played, he showed his patience. And really, he didn't play any across bat shots or something like that. He was very confident whatever he did in this test match. And really, his technique was appreciable. And definitely, we have a great future, regarding SSV Jaiswal. He is going to prove, and he's going to score a lot of runs in all formats. And that is what is so exciting. And huge kudos to SSV Jaiswal. And next, we have to appreciate definitely our captain Rohit Sharma. Yes, many people will try to criticize now that these people are performing against underperforming West Indies attacks. See, that's not a matter. If in case if these players doesn't perform against this attack, obviously we will criticize that also, right? So we have to give the credit where it is due. So where Rohit 103 is very, very important for Team India, not only for Rohit, also for Team India, because as a captain, when you always have runs behind you, that's going to boost you a lot. And this is his 10th test 100, and really he played well. Certain shots he played, especially those pickup shots through mid-on and mid-off was fantastic to watch. Yes, he would have liked to score, he would have liked to extend his innings a lot, but unfortunately, the pitch was not assisting that much. It was spinning a lot, and it was very difficult to bat. And many people would have thought the way Rohit and Jaiswal play, they would have thought this is a flat wicket. No, it was not a flat wicket. It was a complete sluggish wicket. They both played really well, and there was obviously there is a difference between Indian bowling attack and West Indies bowling attack, and definitely we have to give huge credit to Rohit Sharma for this innings. And next positive is definitely Ravindra Jadeja. Yes, he would have not taken that much wickets, but he supported really well for Ravichandran and Ashwin on the other end, and he took 3 wickets in the first innings and 2 wickets in the second innings, overall 5 wickets. At the same time, we have to appreciate his batting. He scored just 37 not out, but he looked really comfortable. Now he's batting a little higher in the order, and he's really showing his technique. That is why they are sending him higher. And
I really felt good, when Jadeja was batting, and seriously, he has become a go-to man, to be very honest, for India in the middle order, and definitely he's going to score a lot of runs. He's going to take a lot of wickets in the upcoming matches. And next, obviously, King Kohli, who has scored 76 runs. It was a hard-working 76 runs. Yes, he would have been disappointed not to get that three-figure mark, but unfortunately, the ball bounced a little, too high. He thought to flick the ball. Unfortunately, he got out, giving a catch in the fine leg. And we have to understand one thing. See, this pitch is really tough. He really put his, everything, ego and everything away, and he was really working hard for each and every single. He got his first boundary only after 86 balls. And to be very honest, on the overnight score, he was 38. Then in the first session, he scored almost 40 odd runs, 72 not out or something. He looked really good. But after that lunch session, he was looking little vulnerable. Like he was giving catches, and two catches dropped, and I felt like, oh, this guy is going to get out at any time. So exactly, he got out. Yes, he would be disappointed not scoring 100 runs, but nevertheless, that 76 is going to help him moving her to the second test. Yes, disappointments. Yes, obviously Shubman Gill's, because the way he's playing the left arm spinners, that doesn't look that much positive, because he's struggling. Definitely, he's struggling against left arm spinners. Yeah, in final he got out against Ravindra Jadeja, and in Bangladesh he was struggling against Taijul Islam and Shakib Al Hasan. So he's okay with the off spinners, but definitely he's struggling against left arm spinners. When the time goes, obviously he will also learn so many things. Apart from that, I can't see any big negative in India's performance against this West Indies attack. And when it comes to West Indies, the only positive thing is obviously Athaniz, the person who debuted this match, and he was the only person who was looking confident, who scored 40 odd runs or scored 20 odd runs in the second innings, also bowled really well. So he looks to be a complete package for West Indies. Hope they, once again, I say that hope they don't spoil his career by involving him in too much of in T20 leagues and something like that, because he has a great future and they have to give him a consistent run, to be very honest. And apart from that, I think it was a complete disappointing performance from West Indies. I was expecting a lot from Craig Brathwaite as well as Tagrin and Chandrapal and some people, but it was not the case. All struggle against the quality spin attack, and really disappointing to see this kind of a performance from West Indies, because what I thought personally is like, okay, in T20 or 50 overs, they seems to be in out of track or something like that. I thought in Test cricket they have a good bowling attack, and they were giving some real competition to all the opponents recent times. But there was no fight, to be very honest. It was very evident that they are going to struggle against Ravindra Jadeja and Ashwin in this kind of pitch. And I was really surprised how they provided this kind of a pitch, which really suits Jadeja and Ashwin. Even the big teams used to get struggle against these bowlers, and I don't know what kind of strategy they have gone with. And probably in the next test match in Trinidad, they might be having some more grass, and hope it will help their fast bowlers also, So that is what West Indies' main strength. When you compare to spin or pace, West Indies has a good pace attack than the spin attack. So they have to go with the pitch which suits their strength. And let's see how their second test is going to pan out. And so many positives for India, and we have to wait and watch how the second test is going. As a first test, definitely Indian team will be very happy with this performance. Obviously, Indian fans also will be very happy with this performance. We'll see you in the next video, friends. Until then, bye.